ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது மகா ஊரையே கூட்டி பஞ்சாயத்து வைக்கிறாங்க. சிவாக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாணத்தை இன்னும் இல்லை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மகா வந்து ஊரையவே கூட்டி பஞ்சாயத்து வச்சுருப்பாங்க. இப்போது சிந்து வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாருங்கய்யா, தயவு செஞ்சு டாக்டர்கிட்டேருந்து என்னை பிரிச்சிடாதீங்க. டாக்டர் தான் என் உசுரு. அவங்கள நான் என்னுடைய உயிருக்கும் மேலாக காதலிச்சிட்டேன். அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். அதுக்காக தான் நான் அவங்கள ஏமாற்றி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உண்மைதான். அதை ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதுக்கான தண்டனை நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். ஆனால் சிவா டாக்டர் கிட்ட இருந்து எனக்கு யாராலையுமே பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே சிந்து சொல்லவும், மகா இருந்துட்டு பார்த்தீங்களாயா உங்கள் முன்னாடியே எவ்வளோ திமுறா பேசுகிறான்னு சொல்லிட்டு, என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா, எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்கா, இவ சரியான பொய்க்காரி. இவளை மட்டும் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். இவன் நினச்சது நடக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் இவ பண்ணுவா. இவ வேண்டவே வேண்டாம் என் பையனுக்கு. தயவு செஞ்சு இவளை என் பையன்கிட்ட இருந்து அத்து விட்டுருங்க, என் பையனை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அந்த டைரியெல்லாம் காட்டுறாங்க. இதுதான் பொய் சொன்னதுக்கான ஆதாரம், அவள் கைப்பட எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. இப்போது இங்கே அந்த நடுவர், அதாவது தீர்ப்பு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே பாருமா சிந்து, நீ பொய் சொல்லியிருக்க. பொய் சொல்லி சிவாவோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சுருக்க. உன்னால் நிறைய பேரோட வாழ்க்கை இப்போது நிம்மதியே இல்லாமல் இருக்குது. அதனால் அவங்க சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நான் ரத்து செய்ய தான் போகிறேன். சிவாவுக்கும் சிந்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம சிந்து ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. இருந்தாலும் யாருக்காகவும் நம்ம சிவாவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க நம்ம சிந்து. இப்போ மகா சிந்துக்கிட்ட வந்து, இங்கே பாருடி, அதான் உனக்கும் சிவாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இதோ இவங்களே பஞ்சாயத்துக்காரங்களே சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறமும் என் பையன் கட்டின தாலி உன் கழுத்தில் எதுக்காகடி இருக்கணும், தாலியை கழட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு. முடியாதத்தை, கண்டிப்பாக என்னால் முடியாது. உடனே மகா தாலி மேலே கையை வச்சு அதை அறுக்கணும்னு பார்க்கவும், உடனே சிந்து தாங்க மகாவோட கையை பிடிச்சி, இங்கே பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. இங்கே பாருங்கள், டாக்டரையும் என்னையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. ஏன் அந்த கடவுளே எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த கடவுளவே நான் எதிர்ப்பேன். இங்கே பாருங்கள், ஒழுங்காக தாலி மேலேருந்து கையை எடுக்கிறீங்களா இல்லை என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லவும், என்னடி மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மல்லு கட்டின்னு தாலி அறுக்க போகவும், உடனே இங்கே நம்ம சிந்து பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க மகாக்கு. மா ரொம்பவே அவமானப்படுறாங்க ஊர் முன்னாடி. என்ன இவ இப்படி நம்மளை அடிச்சுட்டாலே அப்படின்ட்டு சொல்லிட்டு. அன்னபூர்ணி, இங்கே சிவா யாருமே எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உடனே மகா அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, என்னக்கா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த கேடு கெட்டவ என்னை அடிச்சிட்டா, ஒன்றுத்துக்கும் உதவாதவ, பொய்க்காரி, ஏமாத்துக்காரி, இவ என்னை அடிக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எதுவுமே கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்துக்கிட்ட வந்து, இங்கே பாரு சிந்து, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. நீ பண்ணதுக்கான தண்டனையை தான் நாங்கள் கொடுக்குறோம். நீ சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. நீ எவ்வளோ தான் குட்டிக்காரணம் போட்டாலுமே கண்டிப்பாக சிவா கூட நாங்கள் உன்னை ஒன்று சேர்த்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, நீங்கள் பாருங்க அத்தை, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க முடியாது. எனக்கு இருக்கிறது எல்லாமே எனக்குன்னு ஒருத்தர் மட்டும் போதும், எனக்கு சிவா டாக்டர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி வீரவசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வரவும், உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். டாக்டரே, இங்கே பாருங்கள் டாக்டரே, இவங்க எல்லாருமே உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லுங்கள் டாக்டரே. நீங்களும் நானும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறவங்க தான் நான் முடிவு எடுக்கணும். இவங்க எல்லாருமே பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க டாக்டரே. இப்போயாவது வாயை திறந்து பேசுங்க டாக்டரே, ப்ளீஸ் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சிவாவை கெஞ்சுறாங்க. சிவா கண்ணில் இருந்து தண்ணி மட்டும்தான் வருது, வார்த்தை வெளியவே வரல. என்ன பேசுறதுனே தெரியல. சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாரு நம்ம சிவா. ஆனால் குடும்பத்தை எதிர்த்து எப்படி நம்ம பெரியம்மா பேச்சை மீறி என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு மாதிரி அதாவது என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இங்கே நம்ம சிவா இருக்கார். இப்போ நம்ம சிந்து அழுது அழுது ரொம்பவே டயர்ட் ஆகிடுறாங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, என்னடி என் பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க, என் பையனை எப்படியாவது பேசி உன் வழிக்கு கொண்டு வந்துடலான்னு பார்க்குறியா, அது மட்டும் முடியவே முடியாது, போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துவை அப்படியே நூக்கி அடிக்கிறாங்க. சிந்து கீழே விழுந்து அப்படியே மயக்கம் வந்துடுது. உடனே இங்கே
நம்ம அன்னபூர்ணி யாருமே பதட்டப்படுறதில்ல. சிவா ரொம்பவே பதட்டமாக ஓடி போயிட்டு, சிந்து சிந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு, டே சிவா, அவளுக்கு எதுவும் ஆகலடா, அவள் நடிக்கிறாடா, இங்கே பாரு, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, வா சிவா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கவும், அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை மடி மேலே தூக்கி படுக்க வச்சு, சிந்து உனக்கு என்னாச்சு சிந்து, எந்திரி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. இவளுக்கு சாதாரண மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நம்ம சிவா. சரி, நம்ம எல்லார் முன்னாடியுமே சிந்துவை கண்டிப்பாக தன்னோட பொண்டாட்டி தான், என் கூட தான் அவள் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா பேச்சை மீறி நம்ம எதுவும் செய்யவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதே சாக்கா வச்சு எப்படியாவது சிந்துவை நம்ம காப்பாற்றணும். சிந்துவுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, அவங்க பெற்றவங்க கூட பிறந்தவங்க, புகுந்த வீடுன்னு யாருமே துணையாக இல்லை. இப்போது நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதாவது யோசித்து ஒரு பிளான் பண்ணுறாரு நம்ம சிவா. உடனே இங்கே பஞ்சாயத்துக்காரவங்க இருந்துட்டு, சிவா என்னப்பா ஆச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லவும், அது வந்து ஐயா, அது வந்து சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்னுடைய வாரிசை அவள் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா சொல்லவும், இங்கே எட்டு ஊர் பஞ்சாயத்தே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. மகாக்கு அப்படி தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. உடனே எங்கள் சிவா கிட்ட போயிட்டு, டே சிவா என்னடா சொல்கிற, அது எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சிவா இருந்துட்டு, நான் எப்போவோ சிந்துவை என்னுடைய பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டேன், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான், நாங்கள் ஒன்று மண்ணுமா தான் அந்யோன்யமாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சொல்லவும், இதை கேட்ட மகா தலையை அடிச்சுக்கிறாங்க. டேய் அட பாவி, அவள் உன்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்ற விஷயம் உனக்கு தெரியும்ல, எங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே, ஆனால் அவளை எப்படிடா நீ ஏற்றுக்கிட்ட, அப்படி ஒரு பொய்க்காரி கூட நீ எப்படிடா ஒன்று சேர்ந்து வாழ முடியும், டேய் உன் வாழ்க்கையை இப்போ நீ பாலாக்கிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா பயங்கரமாக காட்டு கத்தவும், அன்னபூர்ணிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பஞ்சாயத்துக்காரவங்களுமே பயங்கர ஆலோசனையில், அதாவது ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஆளுக்கு ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சிவா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த விஷயம் எப்படி போய் முடியும்னு தெரியலையே, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, கண்டிப்பாக சிந்துவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, சிந்துவை காப்பாற்றணுன்றதுக்காக நீ பொய் சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லவும், அம்மா நான் எதுக்காகம்மா பொய் சொல்ல போகிறேன், நானே டாக்டர், எனக்கு எதுவும் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரியுதுடா, ஆனால் நீ அம்மா உண்மையாகவே சிந்து கர்ப்பமாக தாம்மா இருக்கா, நீ வேணா வேற ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கொண்டு போய் கூட செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா உண்மையாக தான் சொல்கிறியா, ஆமாம் பெரியம்மா, சிந்து கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து சிந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. டாக்டரே டாக்டரே, நான் உங்கள் மடி மேலே படுத்துக்கிட்டு இருந்தேனா, அப்போது நீங்கள் எல்லாரையும் எதிர்த்து என்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து பயங்கர சந்தோஷமாக கேட்கவும், உடனே மகா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிவா உன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டான் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பஞ்சாயத்துக்காரவங்க இருந்துட்டு, மகா என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இனிமேல் நடக்காதுமா, இப்போது சிந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம சிந்துக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பஞ்சாயத்துக்காரங்க வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கவே முடியாது, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்காது, 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் இது கரெக்டுன்னு எனக்கு தோணுது, அந்த குழந்தையோட எதிர்காலத்தை எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரங்க சொல்லவும், மகா வந்து பேய் ஆட்டம் ஆடுறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, கண்டிப்பாக சிவா கிட்டேருந்து சிந்துவை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து ஒரே முடிவாக இருக்கவும், சிவா இருந்துட்டு, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, சிந்து என்னுடைய வாரிசு வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா, அப்படி இருக்கிறப்போ எப்படிம்மா அவளை நான் விவாகரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்துக்கு பயங்கர சந்தோஷம். ஓ, சிவா டாக்டர் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படியோ கடைசி நேரத்தில் கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுது போல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட வந்து, பெரியம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், சொல்லுப்பா சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பெரியம்மா, நடந்து முடிஞ்சிடுச்சு, சிந்துவை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், என்னை உயிருக்கு உயிராக நேசிச்சிட்டா பெரியம்மா, அப்படி இருக்கிறப்போ அவளால் என்னை மறக்க முடியல, எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன் பெரியம்மா, இப்போ வந்து என் மனசில் சிந்து தான் பெரியம்மா இருக்கா, இதை உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ இதுக்கான கரெக்டான டைம் இதுதான் நான்
நினைக்கிறேன். இப்போது என் வாரிசுமே அவள் வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கு பெரியம்மா. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் பெரியம்மா. சிந்துவை எனக்கு பிடிச்சிருக்கு பெரியம்மா. என் மனசில் உள்ளதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும் மகா ஓடி வந்து, டேய் சிவா, என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? இவளை எப்படிடா நீ கல்யாணம் திரும்பவும் ஒன்று சேர்ந்து இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா கொஞ்ச நேரம் அமைதியாரு. அக்கா என்னக்கா இது, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட அன்னபூர்ணி சொல்கிறாங்க, நம்ம சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம். ஏன்னா சிந்து கர்ப்பமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சிவாவோட ஆசை சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான். எனக்கு என் பிள்ளையோட சந்தோஷம்தான் முக்கியம். அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்பானோ, அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழட்டும். சிந்து பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அவன் மேலே இப்போ வரைக்குமே எனக்கு கோபம் குறையவே இல்லை. இருந்தாலும் நான் சிவாவோட ஆசைக்காக சிந்துவை அவன் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சொல்லவும் இதை கேட்ட ஸ்னேகா, ஆண்டி என்ன ஆண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? சிவா என்ன லவ் பண்ணாரு. நானும் அவரும் ஒன்று சேர்ந்து எவ்வளவோ இடத்த நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். அவரும் நானும் டீப்பாக லவ் பண்ணியிருக்கோம். எங்களுக்குள்ளே வந்து அவள் என் வாழ்க்கையவே கெடுத்துட்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கான்ற விஷயம் வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் 2 பேருக்கு நடந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சு நீங்கள் சிவாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கரெக்டு. நீங்கள் என்னடானா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத. சிவாவும் நீயும் லவ் பண்ணியிருக்கலாம் அது அப்போது. ஆனால் இப்போது சிந்துக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. சிந்து தப்பு பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு அவளை எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் தான். ஆனால் இப்போது எங்கள் வீட்டு வாரிசாக அவள் சுமந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ யாராலுமே சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கவே முடியாது. தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா கிட்ட சொல்லவும் ஸ்னேகாவுக்கு பயங்கர நோஸ்கட்டாக இருக்குது. ஸ்னேகா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. டேட் என்ன டேட் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஸ்னேகா கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது, பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கன்ஃபார்ம் உனக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போது சிந்து கர்ப்பமாகவே கூட இருக்கட்டும், கொஞ்ச நாளில் அந்த கருவை நம்ம கழிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த சிந்துக்கு அங்கே மரியாதையே கிடையாது. சிந்துவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சிவாவை நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. டேட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா டேட்? என்ன டேட் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ சிந்து மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா அப்படின்னா அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது மிகப்பெரிய கஷ்டமாயிடும் டேட். என்ன டேட் இதெல்லாம்? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு. சிவாக்கும் சிந்துக்கும் விவாகரத்து நடந்துருவோம். அதுக்கப்புறம் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி தலைகீழாக மாறிடுச்சு டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இருப்பு ஸ்னேகா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பஞ்சாயத்துக்காரவங்களுமே அதாவது சிந்து கர்ப்பமாக இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே பிரித்து வைக்க முடியாது. இவங்க குடும்பமாக ஒன்று சேர்ந்து வாழட்டும். அது மட்டும் இல்லாமல் சிந்து இனிமே அந்த குடும்பத்தை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அந்த குடும்பத்துக்கும் சிவாவுக்கும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சிந்துக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. உடனே சிவாவை போயிட்டு எல்லார் முன்னாடியுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த ஸ்னேகாவுக்கு அப்படியே வயிற்றெரிச்சலாக இருக்குது. பயங்கர கடுப்பாகிறாங்க. மகாக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்போது நம்ம சிவாவை தான் சிந்துவை காப்பாற்றினாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஐடியாவே கிடைக்கல. சிவா அதாவது சிந்து மயங்கி கீழே விழுந்ததுமே டக்குன்னு இப்படி ஒரு ஐடியாவை பண்ணி எப்படியாவது சிந்தை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் பண்ணி நம்ம சிவா வந்து நம்ம மகாவோட முகத்தில் கரியை பூசிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். மகா நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க எப்படியாவது இன்னைக்கு சிந்துக்கும் சிவாக்கும் விவாகரத்து வாங்கிட்டு சிவாவுக்கு பெரிய இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அது மூலமாக நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படின்ற ஒரு பிளானெல்லாம் போட்டு வச்சு இருந்திருப்பாங்க. நிறைய பிளானெல்லாம் இருந்தது. அது எல்லாமே இப்போது நடக்காதுன்னு தெரிஞ்சதுமே எங்கள் மகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. சிந்துவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு 1 வருஷமாக நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் அது நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே இப்போது அந்த சிந்து திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறான்றதை நினச்சா ஐயோ இதை ஜீர்ணிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா பயங்கர கடுப்பாக பேசிக்கிட்டு அதாவது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இசைக்கு இருந்துட்டு, என்னக்கா இது இப்படி ஆகிப்போச்சு, இந்த சிந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவா, கொஞ்ச நாள்லே இந்த பைரவியுமே பின்னாடியே அனுப்பிட்டு அன்னபூர்ணி அக்காவோட ஒட்டுமொத்த சொத்தையுமே நம்ம ஆட்டிய போடலான்னு நினச்சா எதுவுமே நடக்காது போலக்கா அப்படின்னு சொல்லவும், இசைக்கு நீ வேற
அமைதியே இருடா, நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன். ச்சே, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. நான் நைட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன்டா. காலையில் எப்படியும் சிவாவையும் சிந்துவையும் அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம். அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ கனவுகளோடு இருந்தேன். ஆனால் என்னென்னமோ நடந்து போச்சேடா. ச்சே, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போது பஞ்சாயத்து எல்லாமே கலைஞ்சு போயிடுது. இப்போது சிவா இருந்துட்டு சிந்து கிட்டே, இங்கே பாரு சிந்து, நீ கவலைப்படாத. இப்போ கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் நீ அழுகக்கூடாது, சரியா? நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் வயிற்றில் வளர்கிற குழந்த ஆரோக்கியமாக இருக்கும், அதாவது ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. சிந்துவுமே சிரிக்கிறாங்க. ஏன் சிந்து சிரிக்கிற? ஒன்றும் இல்லை டாக்டரே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னபூர்ணியுமே அதாவது வயிற்றில் குழந்த வளருது அப்படின்றதுக்காக சிந்து மேலே எந்த ஒரு கோவத்தையுமே காட்டுறதில்ல. வா சிந்து, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே மகா தான் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பைரவி இப்போ வரைக்குமே சிந்து கூட பேசலை. சிந்து வந்து பைரவி கிட்ட பேச போகிறாங்க. ஆனால் நம்ம பைரவி வந்து திரும்பி கூட பார்க்குறதில்ல. பைரவி, என்னை மன்னிச்சிரு பைரவி, என்னால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. கண்டிப்பாக அதாவது உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பைரவி. தயவு செஞ்சு என் கூட பேச அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பைரவி இருந்துட்டு, என் முகத்திலேயே முடிக்காத சிந்து, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. சி, உன்னுடைய சுயநலத்துக்காக என் வாழ்க்கை ஆறுமுகம் வாழ்க்கைன்னு எல்லாரோட வாழ்க்கையுமே நாஸ்தி பண்ணிட்டேன். அப்பாவோட மானம் கௌரவம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டேன். உங்க கூட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சுங்கிறது கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும் நம்ம சிந்துவுமே சைலண்ட்டாக ரூம்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ சிவா தான் உட்காந்துருக்காங்க. உடனே டோர் லாக் பண்ணிவிட்டு சிவா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. சிவா நெஞ்சிலையுமே சாஞ்சிக்கிறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, என்ன டாக்டரே, ஏன் இப்படி பார்க்குற? இல்லை சிந்து, உன்னை எப்படி நான் காப்பாற்றுறது? எப்படி என் மனசில் உள்ள எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது? பெரியம்மா பேச்சை எப்படி மீறுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னால் வாயை திறந்து பேசக்கூட அதாவது பேசக்கூட முடியல தெரியுமா? ரொம்பவே ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ட மாதிரி இருந்தேன் தெரியுமா? எப்படியோ நீ மயங்கி விழுந்ததுமே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரே, நான் கர்ப்பமாக இருக்கேன்ற விஷயத்த சொன்னதுமே எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது. இது எப்படா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன். என் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் பாசம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் என்னை காப்பாற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ பண்ணது தப்பு தான். ஆனால் உன் மேலே நான் நிறைய கோவமாக இருந்தேன். அதெல்லாம் எனக்கு எப்போவோ போயிடுச்சு தெரியுமா? இந்த வீட்டுக்காகவும் எல்லாருக்காகவும் நீ நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்க. நீ மற்றவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சிந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு பிரசவம் கூட நீ பார்த்தல்ல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பிரசவம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்னேகா 5 லட்ச ரூபா கேட்டிருக்கா. பணத்தை கட்டினா தான் டெலிவரியே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு மோசமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கா. அந்த டெலிவரிக்கு வந்த லேடியுமே ரொம்பவே வலியில் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அதை பார்த்து கொஞ்சம் கூட அவள் மனசு இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் டாக்டர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுமே நீ எப்படியாவது குழந்தையையும் அம்மாவையும் காப்பாற்றிடணுன்றதுக்காக எப்படியெல்லாம் போராடின அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற எனக்கு நல்லாவே தெரியுது. என் மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சுட்ட. எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ பண்ண கல்யாணத்தினால இத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கல. கல்யாணம் நடந்தால் போதும்னு நீ நினச்ச. மற்றபடி உன் மேலே எந்த தப்புமே இல்லை சிந்து. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிந்து. உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் தான் நம்ம கல்யாண நாள் அன்றைக்கே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் டாக்டரே, நீங்கள் சொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப தப்பு தானே. இப்போது நான் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே பொய் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் அன்னபூர்ணியாத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கோவப்படுவாங்கல்ல. கண்டிப்பாக கோவப்படுவாங்க சிந்து. ஆனால் நம்ம அதை அப்படியே பொய்யா ஆக்க போகிறது கிடையாதே. பொய் சொன்னோம்ல, அதை நம்ம நிஜமாக்கிட்டா நம்ம ஏன் ஒரு குழந்தை பெற்றுக்கக்கூடாது? அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சிந்து வெட்கப்படுறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மகா அன்னபூர்ணிக்கிட்ட, என்னக்கா இப்படி நடந்துருச்சு? திரும்பவும் அந்த ஏமாத்துக்காரி சிந்துவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. எப்பாடு பட்டாவது அவளை அங்கேயே கை கழுவி விட்டுட்டு வந்துட்டு இருக்கணும்க்கா. அவள் கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சதும் உடனே நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? அதாவது அவள் வயித்துல வளர்றத கலைச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை கழுவி அதாவது கை கழுவி விட்டுட்டு வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும் அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன மகா என்ன பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? ஒரு குழந்தை அது என்ன பாவம் பண்ணுச்சு? அப்பதான் வளரணும்னு ஒரு கரு உருவாயிருக்கு. அதை அழிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? எதுக்காக இப்படி பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சிவாவோட வாரிசு அது. அதை அழிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வரும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி சொல்லவும், அதுக்காக இந்த கேடுகெட்ட சிந்து கூடவா நம்ம சிவா ஒன்று சேர்ந்து வாழணும்? கடைசி வரைக்கும் அவன் ஒரு ஏமாத்துக்காரி கூட ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு வாழணுமா? அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மகா. அதான் சிவா எல்லார் முன்னாடியும் சொன்னான்ல, சிந்து அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே சிந்து கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற முடிவை எடுத்துட்டேன். சிந்துவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லார் முன்னாடியும் தானே சொன்னான். அவனோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். சிந்துவும் நல்ல பொண்ணு தான், என்னமோ அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா. அதனால் எக்கச்சக்கமான பிரச்சனையும் நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அனுபவிச்சிட்டோம். அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்ம வீட்டோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவகிட்ட கடுமையாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. அவளை நீ நல்ல விதமாக நடத்தணும், சரியா? இதுக்கப்புறமும் எந்த தப்பும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் மகா. தேவையில்லாமல் நடந்தவே நினச்சி நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. அக்கா, சத்தியமாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுக்கா. சிவாவோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கனவு கண்டேன். ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. கடைசியில் இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்திடலாம், இந்த ஏமாத்துக்காரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அதுக்கும் ஒரு ஆப்பு வச்சுட்டீங்க நீங்கள். இங்கே பாரு மகா, சும்மா டென்ஷன் ஆகாத, போ ரூம்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அதாவது சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. இப்போது நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க. என்னென்ன எதுக்காக இப்படியெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு நன்றியெல்லாம் சொல்கிறீங்க? எதுக்காக இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு, இல்லை அன்னபூர்ணி, எனக்கே சிந்து மேலே செம்ம கோவம் இருந்தது. அவள் கூட நான் பேசவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படி ஒரு பொண்ணே இல்லை, அவளை தலைமுழுங்கிட்டதா கூட நான் சொன்னேன். என் முகத்தில் முழிக்காதன்னு அவளை துரத்தியும் விட்டுட்டேன். வீட்டில் கூட அவளை சேர்த்தவே இல்லை. ஆனால் நீ அவள் கர்ப்பமாக இருக்கிறான்னு தெரிஞ்சதுமே அவளோட குழந்தைய எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டு வாரிசு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போது அவள் நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா. அது உங்களால் தான். அது மட்டும் இல்லாமல் என்னதான் நான் என் பொண்ணை திட்டிருந்தாலுமே, என் முகத்தில் முழிக்காத அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, அவள் இப்படி பண்ணிட்டாளேன்னு வருத்தம் இருந்தாலும், அவள் என் பிள்ளையாச்சே, பெற்று தொலைச்சிட்டனே, அவள் இப்படி அழுதுகிட்டு இருக்காளே, இவள் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, இவள் எதுக்காக இப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு பல யோசனை எனக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருந்தது அன்னபூர்ணி. ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா, பொய் சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவளை நான் என் கையாலே கொண்டு போட்டுருவேன் அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே, அதை பற்றியெல்லாம் இப்போ எதுவும் யோசிக்க வேண்டாண்ணே. நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி எதுவும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்கண்ணே. இனிமேல் எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணிக்கிட்ட நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு, உனக்கு பெரிய மனசு அன்னபூர்ணி. உன்ன மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாருமே நல்லவங்களாகவே இருந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையுமே சிறப்பாக தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அன்னபூர்ணி சிந்துவோட அப்பாவோட கையை பிடிச்சி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சிந்து திரும்பவும் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா, பொய் சொல்ல மாட்டான்னு நான் நம்புகிறேன். இந்த குடும்பத்தோட வாரிசை பெற்று கொடுக்குவா. அந்த குழந்தைய பார்த்து நம்ம எல்லாருமே அதை நல்லபடியாக வளர்த்து விடுவோம். சந்தோஷம்